அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காகனா அது இந்த ரேஷன் கடை வேலைக்கான விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டு தான். எல்லாருமே நம்ம 38 மாவட்டத்திலுமே எல்லாருமே அந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதற்கான அப்டேட் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு வெளியாகி இருந்தது. வந்த உடனே நமது சேனலில் தான் முதல்ல வெளியிடுறோம், சரிங்களா. ஸோ அதில் சொல்லிக்கிறது நம்ம பெருமையாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2025 டு இந்த 2024 டு 2025க்குள்ளே இந்த ரேஷன் தேர்வு முடிவுகள் நேர்காணல் நடந்தது. ஸோ அதற்கான ரிசல்ட் சற்று முன்பு வெளியாகியிருக்கு மக்களே. மாவட்ட வாரியாக சற்று முன்பு வெளியாகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முதல்ல எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வந்திருக்குது. ஸோ அது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்தியிருக்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நம்ம வீட்டுக்கே வருமா, இல்லை நம்ம அஃபிஷியலாகவே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம நமது ரெஜிஸ்டர் நம்பரையும் மொபைல் நம்பரும் போட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா, என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் கமெண்டில் கேட்குறீங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் மார்க்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்க, என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை நமக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், நான் ஒரு வேளை இந்த வேலையில் செலக்ட் ஆகுவேனா ஆக மாட்டேனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு, டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, ஸோ அடுத்ததாக இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியாகும், யாருக்கு வெளியாகும், இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் எந்தெந்த மாவட்டத்துக்கு முதல்ல வந்திருக்குது, எப்படி வந்திருக்குது, என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அந்த எஸ்எம்எஸ்லையும் மெயில்லையும், ஸோ இதை பற்றின தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து விதமான நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது கனவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே மோட்டிவ் கிடைக்கும், சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள், ஓகேங்களா, அனைத்து மாவட்டங்களுக்கும் வெளியாகிவிட்டதா, இல்லை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் வெளியாகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க அதில் ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சென்னை மற்றும் ஒரு சில மாவட்டங்களில் இன்னமும் நேர்காணல் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதில் திங்கட்கிழமை கூட ஒரு நேர்காணல் நடந்தது. அது பார்த்திங்கனாக்க நடந்து முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் நேர்காணலுக்கு போயிட்டுருக்காங்க. மீதி இருக்கிற அனைத்து மாவட்டங்களுமே ரிசல்ட் வெளியிடுவதற்கான லிஸ்ட்டு, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடியாகவே இருக்குது, சரிங்களா. இப்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெளியாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, இதில் மாவட்டங்கள் மீன்ஸ் அப்படி கிடையாது. இதில் யாரெல்லாம் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்களோ, ஓகேங்களா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுநர் போஸ்டிங்க்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு இருந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இதில் வெளியிட்டிருக்கிறதாகவும் சற்று முன்பு வெளியிருக்கு மக்களே செய்திகள். இது டிஆர்பி தகவல், ஓகேங்களா. ஸோ அந்த எஸ்எம்எஸில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, இதில்
என்ன நீங்கள் வந்து என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க, என்ன போஸ்டிங்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கீங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நீங்கள் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு போயிருப்போம் இல்லையா இன்டர்வியூக்கு, அதே மாதிரி மீண்டும் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணும் போதும் மீண்டும் உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸும் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். மீண்டும் ஒரிஜினல் அனைத்துமே நீங்கள் கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட மீண்டும் வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வேலை ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்எம்எஸில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மீண்டும் கொண்டு வரணும், எந்த தேதியில் வரணும், எந்த இடத்துக்கு வரணும், உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போட்டிருக்கோம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே அந்த குறுஞ்செய்தியில் எஸ்எம்எஸ்ஸாகவும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயிலையும் அதே மாதிரி வந்திருக்குது ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு வந்து மெயில் வந்திருக்குது, ஒரு சில பேருக்கு எஸ்எம்எஸ் மட்டும் வந்திருக்குது, ஒரு சில பேருக்கு ரெண்டுமே வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் யாராவது ஷேர் பண்ணிங்கன்னா கூட எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் 90, மேக்ஸிமம் 97 ஓகேங்களா. ஏன் 90க்கும் 97க்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே மினிமம் ஹை காம்படிஷன் வெறும் 3500 வேக்கன்சிக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 5 லட்சம் பேரும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்கள எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் மைனூட்டான விஷயங்கள்லாம் எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக இருந்தவங்களுக்கு இந்த வேலையானது கிடைக்கிறதான சான்சஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. என்ன கட் ஆஃப் அப்படி இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 90, 95, 97 இந்த 3 கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா மினிமம் 90 இருக்கணும். அப்படின்னா 85 இதெல்லாம் வந்து லக்கில் கிடைக்கும் ஓகேங்களா. மினிமம் 90க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, கட் ஆஃப் முக்கியம் ஓகேங்களா. அடுத்ததாக இந்த வேலைக்கு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இது வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே அது உண்மையாக பொய்யா. நிறைய விதத்தில் எங்கள் மாவட்டத்தில் வந்து 20 லட்சம் போகுது, 20 லட்சம் கொடுத்தா எனக்கு வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ அது வந்து எல்லா மாவட்டத்துலேயும் உண்டா, இல்லை வந்து எங்கள் மாவட்டத்தில் மட்டும் உண்டா, இல்லை உண்மையாகவே இந்த காசு கொடுத்து தான் இந்த வேலையெல்லாம் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்டிருந்தார். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெளிவான ஒரு புரிதலோட ஒரு விளக்கமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 வேக்கன்சி இருக்குது இல்லையா, அந்த 3000 வேக்கன்சியில் மினிமம் ஒரு 2000 வேக்கன்சியாவது காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இது பொலிட்டிக்கல் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா பொலிட்டிக்கலில் உள்ள வந்து எனக்கு தான் இந்த போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்கிடுறாங்க. அது 100% உண்மைதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா வந்து குற்றங்கள் பல இடத்துல நடந்து கொண்டு தான் இருக்குது. 3000 வேக்கன்சியில் 2000 வேக்கன்சியாவது காசு கொடுத்து வாங்கிடுவாங்க சரிங்களா. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிற அந்த 1000 வேக்கன்சி ஓகேங்களா, மீதி இருக்கிற 1000 வேக்கன்சி உங்களுக்கு தெளிவாக புரியும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு 50 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் 30 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி அந்த 20 வேக்கன்சி தான் யாரெல்லாம் டாப் பர்சன்டேஜ் வராங்களோ, டாப் கட் ஆஃப் மார்க்கில் வராங்களோ அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். அதனால் அந்த 20 பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும், அந்த 30 பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் காணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதற்கான எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் ஆகி எல்லாருக்கும் கொடுக்குறது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து வீட்டுக்கே அனுப்பிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் இன்று முதல் வெளியாகும், செக் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வரும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட முக்கியமான அப்டேட்டோட முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம் வீடியோஸோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.